கருப்பு ராத்திரி பார்ட் 2. நவீன் அந்த இருட்டுல அவங்க அப்பாக்காக தனியா நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருந்த எல்லா பேய்களும் நவீன் பின்னாடியே அவனை தொடுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அப்ப அவன் பின்னாடி பேய்ங்க வந்துகிட்டு இருக்க விஷயம் தெரியாத நவீன் அங்க இருந்து தைரியமா நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்புறம் சடனா ஏதோ சத்தம் கேட்ட உடனே பயந்து போய் திரும்பி பாக்குறான். ஆனா அங்க பாக்கும் போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யாரோ இல்லன்னு கொஞ்சம் தைரியமா அவன் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பேய்ங்க ஒரு வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கோங்க. இங்க ஏன் நின்னுகிட்டு இருக்கணும்? வா உள்ள போய் அவங்கள சாப்பிடலாம். வா. அவசரப்படாதீங்க. இப்ப போனா இவனை மட்டும் தான் பிடிக்க முடியும். கொஞ்சம் நம்ம காத்திருந்தா இவன் எங்க போறான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நவீன் பின்னாடியே போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்ங்க பேசிக்கிட்டு நவீன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற நேரத்துல நவீன் அவங்க வீட்டுக்கு ஒரு 2 வீட்டு தள்ளி தான் இருப்பான். இன்னும் 2-3 வீடு தாண்டிட்டா அவன் அவனோட வீட்டுக்கு போயிடுவான். அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சடனா ஒருத்தர் வெளியே ஓடி வராரு. நவீன் கிட்ட அவரு வராரு. அப்ப அந்த நேரத்துல அவங்க பின்னாடி இருந்த பேய் ரொம்ப வேகமா அவங்க கிட்ட வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பயந்துகிட்டு இருந்த நவீன அந்த ஆளு கூட்டிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கலான்னு போன அந்த பேய் அவங்க வீட்டு வெளியே இருந்த ஏதோ ஒரு மாயா சக்தியால அது தூரமா போய் விழுந்துடுது. இப்ப நீங்க தப்பிச்சிடலாம். ஆனா எத்தனை நாள் இப்படி இருப்பீங்கன்னு நான் பாக்குறேன். ரவி அங்கிள், நீங்க இங்க இருக்கீங்க? எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு நவீன். நீ இந்நேரத்துல வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கதை என்ன? அதுக்கப்புறம் அவன் நடந்த எல்லா விஷயமும் ரவி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அக்காக்கும் அவங்க அப்பாக்கும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்கான். உண்மையா சொல்லனா ரவி மற்றும் நவீன் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கவலையா இருந்த நவீன் சொல்றான், என் தாத்தாவுக்கு கூட உடம்பே சரியில்லை அங்கிள். மருந்து எடுக்க தான் நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். தனியாளா வந்து தப்பு பண்ணிட்டேன் நவீன். நான் மட்டும் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்துச்சுன்னா பேய்ங்க உன்னை கொன்னு இருக்கும் அப்படின்னு ரவி பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அவங்க பையனை காணோம் அப்படின்னு சொல்லி சுமதி அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. வீடு முழுவதும் தேடின பிறகு கூட நவீன் எங்கேயோ இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நவீன் அவங்க வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ் மற்றும் அவங்களோட பொண்ணு பேய நினைச்சு பயந்துகிட்டே அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இந்த மாதிரி கேசவலுவோட குடும்பம் எல்லாரும் வேற வேற இடத்துல பிரிஞ்சு போய் இருக்காங்க. உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உங்கள இருக்க சில பேருக்கு ஜனங்க எங்க இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் அது நீங்க சொல்லாத இருக்கீங்க. அது யாருன்னு நீங்களே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படின்னு அங்க இருக்க ஒரு பேய்க்கு டவுட் வந்த உடனே அங்க இருந்த வேற பேய்ங்கெல்லாம் அவங்கக்குள்ளவே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் அந்த குரூப்ல இருந்து 2 பேய்ங்க முன்னாடி வந்து நிக்குதுங்க. ஓ, அது நீங்க தானா? இப்போ உங்களை நான் என்ன பண்ணட்ட சொல்லு. நாங்க பண்ணது தப்புதான். ஆனா இங்க அவன் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. சரி, அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல, அந்த இடத்துக்கு எல்லாரும் போலாம் வாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 குரூப்பா டிவைட் ஆகி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி சில பேய்ங்க சுமதியோட வீட்டுக்கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேய்ங்க ரவியோட வீட்டுக்கிட்ட போறாங்க. நீங்க ஆடின இந்த விளையாட்டு போதும், நீங்க வெளிய வாங்க அப்படின்னு ரவி வீட்டு முன்னாடி இருக்க பேய் கத்த ஆரம்பிக்குது. இது கேட்ட உடனே நவீன் ரொம்ப பயந்து போறான். அதுக்கப்புறம் ரவி தைரியத்தை சொல்றான். வெளியே இருக்க சக்தியால இந்த பேய் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வெளியே இருக்க பேய் ரொம்பவே கோமா வெளியே இருக்க பொருட்கள் எல்லாமே நாசமாக்குது. அதுக்கப்புறம் அந்த பேய்ங்க ரொம்ப ஜோரா கத்த ஆரம்பிக்குது. இந்த சத்தம் எல்லாமே சுரேஷுக்கு கேக்குது. அப்பா, அந்த பேய் கத்துறது கேட்டுச்சா? நீ இங்கே இருமா, நான் போய் அது என்னன்னு பாக்குறேன். அப்புறம் சுரேஷ் மெதுவா கதவை திறந்து எட்டி பாக்குறான். அப்ப ரவி வீட்டு முன்னாடி பேய்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறது பாக்குறாரு. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாரு. என்ன ஆச்சுப்பா? வெளியோ என்னப்பா நடக்குது? அப்ப சுரேஷ் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு, ரவி அங்கிள் வீட்டை சுத்தி பேயா இருக்கு ரம்யா. அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல யாரோ இருக்காங்க அப்படின்னு சுரேஷ் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் சுமதி வீட்டு எதிரில இருக்க பேய்ங்க எவ்வளவு பயம்படுத்திட்டு இருந்தாலும் அவங்க வெளியே வராததால அந்த பேய்ங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருக்கிறவங்க வெளிய வாங்க. நான் உள்ள வந்தா யாரையும் விட மாட்டேன்.
அப்படின்னு அந்த பேய் சொன்ன உடனே உள்ள இருக்கவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போறாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா உள்ள இருக்கிறவங்க வெளிய வரணும் அப்படின்றதுக்காக அந்த பேய்ங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப உள்ள இருக்க சுமதி, மாமா நம்ம நவீன் அந்த பேய்ங்க கைக்கு சிக்கிட்டான் போல இருக்கு மாமா, பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நீ கொஞ்சம் தைரியமா இரு. அவங்க மருமக கிட்ட கேசவராவ் கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லி அதுக்கப்புறம் அவர் இந்த விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா சுமதி, வெளியில என்ன நடந்தாலும் நீ வெளிய வரவே கூடாது. நான் வெளியில போய் நவீன கூட்டிட்டு வரேன். அப்படி அவங்களோட பேரனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வெளிய போய் என்னதான் நடக்குது பாக்குறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா பையன் மேல இருக்க பாசத்தால சுமதி கூட அவரை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கதவை திறந்து கேசவராவ் வெளிய வராரு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா ஒரு மனுஷனை பார்த்ததால அந்த பேய்ங்க ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அப்புறம் கேசவராவ் ரொம்பவே பயந்து போய் மெதுவா நடந்துகிட்டு அந்த பேய் முன்னாடி வந்து நிக்கிறாரு. தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே என் பேரை எங்க இருக்கான்? எப்படியோ நீ மனுஷன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டடா. ஏமாந்து போறது தானடா உங்க மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கிட்ட யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் கூட்டமா இருந்த அந்த எல்லா பேய்ங்க ஒரடியா அவரை தாக்கிடுதுங்க. அதுக்கப்புறம் அவரை கொன்னு ரத்தத்தை குடிச்சிடுது. கேசவராவ் கத்திக்கிட்டு இருக்கிறது கேட்ட சுமதி உள்ள இருந்து ரொம்பவே கவலைப்படுறா. அதுக்கப்புறம் கேசவராவ் கூட இறந்து போறாரு. இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போதே 3 மாசம் கடந்து போயிடுது. இன்னொரு பக்கம் இன்னும் ஜனங்க எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சுட்டு இருக்கோங்க பேய்ங்க. அப்ப ரவி வீட்ல இருக்க நவீன் இப்படின்னு சொல்றான். அங்கிள், இந்த பேயெல்லாம் எதுக்கு அங்கிள் நம்ம ஊர்ல இருக்கு? எதுக்கு அந்த பேய்ங்களாம் இவ்ளோ கோவமா இருக்குங்க? அப்புறம் ரவி இந்த இடத்த பத்தி இருக்க சில கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையா சொல்லணும்னா இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இடம். ஏன்னா ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் பகலு ராத்திரி அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கும். அதனால வேற வேற இடத்துல இருந்து நிறைய பேர் இந்த இடத்த பாக்குறதுக்காக வருவாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள ஒரு மந்திரவாதி வராரு. அந்த ஆளு அங்க சுத்தி பார்க்க தான் வந்திருப்பாரு. அப்ப ஒரு நாள் கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்க ஜனங்க கிட்ட வந்து அந்த மந்திரவாதி இப்படின்னு சொல்றாரு. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, இங்க ரொம்ப அதிகமான சக்திகள் இருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி நான் இந்த ஊர்ல இருந்து பூஜை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அட, யாருப்பா நீ? ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. கவலைப்படாதீங்க பெரியவரே, என் சக்தியை பெருக்கிக்கிறதுக்கு இந்த இடம் தான் சரியானது. நான் இன்னைக்கு நைட் இங்க இருந்து பூஜை பண்ணிக்கிறேன். மந்திரவாதி சொன்னதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஒருவேளை இந்த மந்திரவாதி இதே ஊர்ல இருந்தா அவங்க எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி ஊர்ல இருந்து போயிட்டான். அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த மந்திரவாதி திரும்பவும் வந்தான். அந்த மந்திரவாதி எங்க மேல ரொம்ப கோவமா இருந்தான். அவன் கோவத்தால இந்த ஊர்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி செத்து போன ஜனங்கள்ல இருக்க சில ஆன்மாக்கள் இப்படி பயங்கரமா மாறி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட உடனே நவீனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா இந்த ஊர்ல செத்து போன எல்லாரும் மறுபடியும் ஆவியா மாறி எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்காங்களா அங்கிள்? ஆமா நவீன், இந்த பிரச்சனை எப்படி தீக்கிறதுனே தெரியல. தீருமோ தீராதோ. அப்போ நவீன் எல்லா வீட்டு வெளியும் இருக்க அந்த மாயா சக்தி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த விஷயத்த ரவி நவீன் கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல வித்தியாசமா சத்தம் வந்துகிட்டு இருந்தது. அதை கேட்டு எல்லாரும் பயந்தாங்க. அப்புறம் உன்னோட தாத்தா ஒரு சுவாமிஜியை ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவர் மந்திரிச்ச தாயத்தை எல்லா வீட்லயும் கட்டினாரு. அந்த தாயத்தை வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த பயங்கர பேய்களால யார் வீட்லயும் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ரவி அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நவீனுக்கு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எல்லா பேய்களும் ஜனங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நாங்க இங்க வெளியில தான் இருப்போம். ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே வா. நாங்க உள்ள வந்தா நடக்கிறதே வேற. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டு வெளிய மந்திரிச்சு கட்டினா அந்த பொருள் தான். அதுதான் நம்மள உள்ள போக விட மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நவீன் அவன் கொண்டு வந்த பொருளை ரவி கிட்ட காட்டுறாரு. அத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அப்படின்னா உங்க வீட்டுக்கு வெளியில அந்த தாயத்து இல்லையா? இது பெரிய ஆபத்தாச்சே. ஒருவேளை வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த பேய்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே, என்ன ஆகும் தெரியுமா?
இந்த வீட்ல ஜனங்க இருக்காங்க, ஆனா நம்மளுக்கு தெரியாத இடத்துல கூட ஜனங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம இப்ப என்ன பண்றது? மறுபடியும் நம்ம எல்லாருமே இங்க இருக்க ஒவ்வொரு வீட்டையும் தேடி பார்க்கலாம் வாங்க. அப்படி அந்த பேய்ங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க 2 பேரும் கேட்டுடுறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா அவங்க சுரேஷை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேய்ங்களும் சேர்ந்து எல்லா வீடியும் தேட ஆரம்பிக்குதுங்க. அப்ப அவங்க சுரேஷோட வீட்டுக்கிட்ட போறாங்க. சுரேஷ் வீட்டு வெளியோ மந்திரிச்சு வச்ச அந்த பொருள் இல்லன்றது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க பாரு, மந்திரிச்ச தாயத்தை அந்த வீட்டு முன்னாடி இல்ல. உள்ள போய் உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் வா. எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. பேசுனது போதும், உள்ள போலாம் வாங்க. அப்புறம் பேய்ங்க எல்லாம் சுரேஷ் இருக்கிற வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குதுங்க. அப்படி அந்த பேய்ங்க உள்ள போறத பார்த்த நவீன் ரொம்ப பயந்து போறான். இப்ப அந்த பேய்ங்க அவங்க அக்காவையும் அப்பாவையும் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறான். இப்ப சுரேஷ் வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்குள்ள போன பேய்ங்க அவங்கள என்ன பண்ண போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். For more horror stories, please subscribe our channel.